வணக்கம் மக்களே. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் துன்பம் ஏன் அதிகமாக வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி நம்ம யோசிச்சா நம்ம நினைவுக்கு வர்றது ரெண்டே விஷயம்தான். ஒன்று அவனுடைய வறுமை, இன்னொன்று அவன் அதிகப்படியாக சந்திக்கிற தோல்வி. ஆனால் உண்மையில் இது உண்மையே கிடையாது. உண்மை என்னன்னா, மனுஷனுடைய அளவில்லாத ஆசையால் தான் அவன் அதிகப்படியான துன்பத்தை சந்திக்கிறான். இன்று நகைச்சுவை கலைந்த ஒரு புத்தருடைய அறிவுரை கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கதையை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க மனசு நிச்சயம் சிரிக்கும், அதே சமயத்தில் சிந்திக்கவும் வைக்கும். வீடியோக்குள்ள செல்லும் முன்பு பகவான் புத்தரின் அறிவுரை கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு லைக் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் போய் புத்தர்னு கமெண்ட் செய்யுங்க. மேலும் நண்பர்களே, நீங்கள் இன்னும் எங்கள் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனால் வரவிருக்கும் வீடியோக்களை நீங்கள் முதலில் காண முடியும். சரி, இன்றைய புத்தரின் கதைக்குள் செல்லலாம். முந்தைய காலகட்டத்தில் சுகநகர் என்ற கிராமத்துல மோகன் என்ற வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்லவன். ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, அவனுக்கு போதுங்கிற மனமே இல்லை. இருப்பதை வச்சு சந்தோஷமா வாழணும் எண்ணமும் அவனுக்கு கிடையாது. எப்போதும் அவனுக்கு இன்னும் வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவன் எப்பயுமே அடுத்தவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தான். இப்படித்தான் மோகன் ஒரு சின்ன அழகான வீட்டில் வாழ்ந்து வந்தான். ஆனா அவனுக்கு எப்போதும் அதை விட பெரிய வீடாக இருந்தா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்துல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கவலைப்பட்டபடியே அவன் ஒரு பெரிய வீட்டையும் வாங்கினான். அப்போதாவது அவன் ஆசை அடங்கியதா? இல்லவே இல்லை. வீடு வாங்கியாச்சு, இனி கார் வேண்டும் என்ற ஆசைப்பட்டான். காரையும் வாங்கி விட்டான். அப்போதாவது அவன் ஆசை அடங்கியதா? இல்லை. வீட்டிற்கு ஏசி போட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதையும் செய்தான். பிறகு எதிர் வீட்டில் இருப்பவரை பார்த்து, நம்மை விட அவன் பெரிய கார் வைத்திருக்கிறானே, நமக்கும் பெரிய கார் வேண்டும் என்று மறுபடியும் ஆசைப்பட்டான். இப்படியே அவனோட ஆசைகள் பெருகி கொண்டே இருந்தது. போதும் என்ற எண்ணமே அவனிடம் இல்லை. இப்படித்தான் ஒரு நாள் சாப்பிடுவதற்காக ஹோட்டலுக்கு சென்றிருந்தான். ஹோட்டலுக்கு சென்று மேசையில் அமர்ந்தவுடன் ஹோட்டல் சப்ளையரை அழைத்தான். சப்ளையர், எங்க இருக்கீங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். உடனே சப்ளையர் ஓடி வந்து, சொல்லுங்க சார், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? இட்லி, வடை, தோசை, பொங்கல், பூரி அப்படின்னு நிறைய ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சர்வர் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வரிசைப்படுத்தி அடுக்கினார். அதற்கு மோகன், எனக்கு 4 இட்லி, 2 தோசை, 1 பொங்கல், ஒரு செட்டு பூரி, 2 வடை, அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்புகள் இருந்தால் அதையும் கொண்டுட்டு வா என்று சப்ளையரிடம் கூறினான். சப்ளையர் மோகனிடம் கேட்டான், சார், இதெல்லாம் பார்சல் கட்டணுமா என்று கேட்டார். அதற்கு மோகன், இல்லை இல்லை, நான் இங்கேயே சாப்பிட போகிறேன், அதனால் பார்சல் எல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் கொண்டு வா என்று மோகன் சப்ளையரிடம் கூறினார். மீண்டும் சப்ளையர் மோகனிடம் கேட்டார், சார், உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க என்று கேட்டார். அதற்கு மோகன், இல்லை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், இது எல்லாத்தையும் என் ஒருத்தனுக்கு தான், போ வேகமாக எல்லாத்தையும் கொண்டுட்டு வா என்று சப்ளையரிடம் கூறினான் மோகன். சப்ளையர் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தார். எப்படி ஒரு மனிதனால் இவ்வளோ உணவுகளை உட்கொள்ள முடியும் என்று புலம்பிக் கொண்டே அடுப்பங்கரையை நோக்கி சென்றார். மோகன் கேட்டபடி சப்ளையர் அனைத்து உணவுகளையும் கொண்டு வந்து மோகன் முன் உள்ள மேஜையில் அடுக்கி வைத்தார். மோகன் சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே மோகனின் வயிறு நிரம்பியது. அவன் வயிறு போதும் என்று அவன் மூளைக்கு கூறியது. ஆனால் அவன் மனமோ விடாமல் அனைத்தையும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமே அவனை அனைத்தையும் சாப்பிட வைத்தது. பிறகு என்ன, சற்று நேரத்திலேயே மோகனுக்கு வயிற்று வலியும் வாந்தியும் ஏற்பட்டது. அங்கு இருந்தவர்கள் மோகனை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவர்கள் மோகனை சோதித்து, உங்களுக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதால் உங்களுக்கு செரிமான கோளாறு ஏற்பட்டது என்று மோகனுக்கு வைத்தியத்தையும் பார்த்து அந்த வைத்தியத்திற்கு ரூபாய் 6000 வசூல் செய்தனர். பின்பு வீடு திரும்பிய மோகன் யோசித்தான், நம்மிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் மனதில் நிம்மதி மட்டும் இல்லையே என்று யோசித்தான். உடனே அவன் மூளைக்கு எட்டியது, நாம் ஏன் புத்தரை சென்று பார்க்க கூடாது
என்று யோசித்து கையோடு அவன் புத்தரை பார்க்க சென்றான். அப்போது புத்தர் தியானத்திலிருந்து தன் கண்களை மெல்ல திறந்து மோகனை பார்த்து, மகனே, என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டார். அதற்கு மோகன், பகவானே, என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என் மனதில் நிம்மதி மற்றும் சந்தோஷம் என்பதே இல்லை என்று வருத்தத்தோடு கூறினான். புத்தர் அவன் கூறியதை கேட்டு சிரித்தார். பிறகு அருகில் இருந்த ஒரு குடில் ஒன்றில் சென்று 2 பானைகளை எடுத்து வரச் சொன்னார். அதில் ஒரு பானையில் மட்டும் தண்ணீர் இருக்கட்டும் என்று மோகனிடம் கூறினார். அவர் கூறியபடியே மோகனும் 2 பானைகளை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பானையில் மட்டும் தண்ணீரையும் நிரப்பி எடுத்து வந்து அவர் முன்பாக நின்றான். புத்தர் மோகனிடம் தன் மென்மையான குரலினால் கூறினார், மோகனே, பானையில் இருக்கும் தண்ணீரை இன்னொரு பானையில் ஊற்று என்று கூறினார். மோகன் யோசித்தபடியே புத்தர் கூறியதை செய்ய ஆரம்பித்தான். அவன் தண்ணீரை நிரப்பி எடுத்து வந்த பானையை விட வெறுமையாக இருந்த பானை சிறியது. எனவே அந்த சிறிய பானை வேகமாக நிரம்பி வழிய தொடங்கியது. உடனே மோகன் புத்தரிடம் கூறினான், பகவானே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் தண்ணீரை இந்த பானையில் ஊற்றினேன், பானை நிரம்பி வழிய தொடங்கியது என்று கூறினான். புத்த பகவான் சிரித்து கொண்டே மோகனிடம் கூறினார், அந்த சிறிய பானை தான் உன் மனது, அந்த பெரிய பானை தான் உன் ஆசைகள். உன் ஆசைகளை அந்த சிறிய பானையின் மீது ஊற்றிக்கொண்டே இருந்தால் அது நிரம்பிய பின்பு உன் நிம்மதி என்னும் நீர் வெளியே சிந்தும் என்று, இதுவே அதற்கு உதாரணம் என்று மோகனிடம் கூறினான். மோகன் புத்தர் கூறியதை அமைதியாக யோசித்தான். பிறகு அவனிடம் இருந்த குறைகளை அவன் உணர்ந்தான். புத்தர் தன் மென்மையான குரலில் மோகனிடம் கூறினார், மகனே, ஆசை இல்லாதவன் ஏழை இல்லை, ஆனால் அளவில்லா ஆசை கொண்டவன் தான் உண்மையான ஏழை என்று புத்தர் கூறினார். இவை அனைத்தையும் கேட்ட மோகன் வீடு திரும்பிய பிறகு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தான் செய்த தவறுகளை எண்ணி வருந்தினான். அன்றே அவன் மனம் திரும்பினான். இப்போது மோகனுக்கு ஆசைகள் இல்லை. மோகன் இப்போது தன்னிடம் இருப்பதை நினைத்து நன்றி கூற ஆரம்பித்தான். தேவைக்கு மட்டும் ஆசைப்பட்டான். தேவைக்கு அதிகமாக ஆசைப்படும் எண்ணத்தை கைவிட்டு விட்டான். பிறரோடு ஒப்பிட்டு அவர்கள் நம்மை விட அது அதிகமாக வைத்திருக்கிறார்களே என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டான். தற்போது மோகனிடம் பெரிய வீடு இல்லை, பெரிய காரும் இல்லை. ஆனால் அவனிடம் இப்போது முகத்தில் சிரிப்பிருக்கிறது, மனதில் நிம்மதியும் இருக்கிறது. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், நமக்கு துன்பம் தருவது வாழ்க்கை அல்ல, நம்முடைய அளவில்லா ஆசையே. அளவில்லா ஆசை மற்றும் பிறரோடு ஒப்பிடுவதை நிறுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயம் சிறக்கும். நம் மனதில் அமைதி, நம் முகத்தில் சிரிப்பு எப்போதும் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் அதிக கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.